கழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய பிறந்த நாளை இந்த ஆண்டு பிறந்த நாள் என்று பெயரிட்டு கொண்டாட வேண்டாம், தலைவர் இறந்து ஓராண்டு ஆகவில்லை, விழா எடுப்பது சரியாக இருக்காது என்று அவர் தெரிவித்து விட்டார். ஆனாலும் கழக நண்பர்கள் தங்களுடைய விருப்பத்தை அழுத்தமாக அவரிடத்தில் சொன்ன பொழுது அவர் சொன்னார், என்னுடைய பிறந்தநாளை தளபதி மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் என்று கொண்டாடாமல் இளைஞர் எழுச்சி நாள் என்று கொண்டாடுங்கள், நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்குங்கள், நல்ல அரசியல் கருத்துக்களை மக்களிடையே பரப்புங்கள் என்று அவர் தெரிவித்தார். அவருடைய ஆணைக்கேற்ப சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் மேற்கு பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற விழாவினுடைய தலைவர் கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் நண்பர் நாகராஜன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய அருமை சகோதரர் முரளிதரன், தேவ ஜவஹர், மகேஷ்குமார், சந்தூர் பன்னீர்செல்வம், தங்கராஜ் சித்திக் அவர்களே மற்றும் பகுதி நிர்வாகிகள் கன்னியப்பன், வெங்கடேசன், டெல்லி, நாகராஜ், காஞ்சனாம், வாசுதேவன், முருகன், கோவி, சண்முகம், சந்தர், ராமச்சந்திரன், தனசேகர், முத்துவேல் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை நண்பர் ரங்கநாதன் எம்எல்ஏ அவர்களே, சட்டத்துறையினுடைய செயலாளர் தம்பி கிரிராஜன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் கழக சட்டத்துறை துணை செயலாளர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, என்னுடைய பழைய நண்பர் கவிஞர் நன்மாறன் அவர்களே, சகோதரி சங்கரி நாராயணன் அவர்களே மற்றும் இங்கே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பழ கருப்பையா அவர்களே, கவிதை நடையிலே கற்கண்டு தேர்த்த தமிழிலே வார்த்தைகளை கொட்டி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர், என்னாலும் என் இனிய நண்பர் டாக்டர் ஜெகத்ரட்சன் அவர்களே, விழா எடுப்பதற்கும் கூட்டம் போடுவதற்கும் தமிழ்நாட்டிலே ஈடு இணையற்ற ஒருவர் உண்டு என்றால் அதற்காக ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டுமானால் அதற்கு தகுதியானவர் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சேகர்பாபு அவர்களே, குழுமி இருக்கிற கழக நண்பர்களே, மாவட்ட கழக, பகுதி கழக, வட்டக்கழக, கிளைக்கழக நிர்வாகிகளே, இயக்கத்தில் இருக்கிற பல்வேறு அணியைச் சார்ந்த நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்டு நன்றி கலந்த வணக்கம். இந்த ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நண்பர் சேகர்பாபு, இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நாகராஜன் போன்றவர்கள் அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது ஒரு கூட்டம் அல்ல. முரசொலியை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் திருநாளாகவே இந்த மாவட்டத்தை கூட்டங்கள் நடத்துகிறார். எங்களுக்கே ஆச்சரியம். எனக்கு நீண்ட நாட்களாக சென்னை மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்கள் தெரியும். 60 நான் பச்சையப்பன் கல்லூரிக்கு படிக்க வந்த காலத்திலிருந்து இன்றைய வரையில் இருக்கிறேன்.
கண்ணபிரான் மாவட்ட கழக செயலாளர் இந்த காலத்திலிருந்து எனக்கு சென்னை மாநகர் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துகிற ஒரு மாவட்ட செயலாளரை என்னுடைய அரசியல் வாழ்வில் நான் சந்தித்ததில்லை. ஏனோ தானோ என்று கூட அல்ல, ஒரு மாநாட்டுக்குரிய கம்பீரத்தோடு கூட்டத்தை நடத்துகிறார் என்றால் இதற்கு பணம் எப்படி கிடைக்கிறது என்று எனக்கே சந்தேகம். என்னதான் பகுதி கழக செயலாளர்களை விரட்டினாலும் வருத்தினாலும் மாசத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு கூட்டம் போடுவான். ஆனால் நினைத்த நேரமெல்லாம் கூட்டம் போடு என்றால் போடுகின்ற, நினைத்த நேரத்தை எல்லாம் பால் கறக்கிற காராம்பசுக்களா இங்கே இருக்கக்கூடிய பகுதி ஒரு செயலாளர்கள். எனவே சேகர்பாபு ஓய்வாக இருக்கிற நேரத்தில் கழக கூட்டங்கள் நடத்துவது எப்படி என்று ஒரு புத்தகம் எழுதினால் அது மற்றவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியினுடைய பிறந்த நாளை எழுச்சி நாள் என்று கொண்டாடுகிற இந்த விழாவும் தலைமை கழகத்தில் இருக்கிற காரணத்தால் எனக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே நடக்கிற எல்லா எழுச்சி நாளை விட இவருடைய மாவட்டத்திலே தான் எழுச்சி நாள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார். அதிலும் இது அவருடைய தொகுதி, தளபதியினுடைய தொகுதி. எனவே விழாவுக்கு பஞ்சம் இருக்காது, பார்வையாளருக்கும் பஞ்சம் இருக்காது என்று எனக்கு தெரியும். கழகத்தினுடைய தலைவராக கழக தோழர்களால் பொதுக்குழு செயற்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் அல்ல, எதிர்க்கட்சியினுடைய தலைவர். ஆனாலும் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அத்தனைக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் பக்க ஒரு தலைவர் என்றால் அது தளபதி அவர்கள்தான். அவர் ஒரு குறுகிய காலத்தில் தலைவராக இருந்தாலும் நீண்ட நெடுங்காலம் இந்த இயக்கத்தில் தலைவராக இருந்தவர் எப்படி பணியாற்றுவாரோ அப்படி பணியாற்றுவதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் பெரியாரோடு பழகியிருக்கிறேன், மாநாடுகள் பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறேன். அறிஞர் அண்ணா அவர்களோடு மிக நெருக்கமாகவே பல ஆண்டு காலம் பழகியிருக்கிறேன், உரையாடி இருக்கிறேன், வாதிட்டிருக்கிறேன். நண்பர் ஜெகத்தாட்சி சொன்னதை போல் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த நேரத்தில் அண்ணாவோடு போராட்டத்தை அவர் நிறுத்த சொன்ன நேரத்தில் முடியாது என்று எதிர்த்து வாதிட்டும் இருக்கிறோம். அந்த அனுபவம் எனக்கு உண்டு. அறிஞர் அண்ணா அவர்களோடு நான் இருக்கிற பொழுதே கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவர். சுமார் 53 ஆண்டு காலம் கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அவர் குடித்து முடித்துவிட்டு வெளியே ஹாலில் வந்து உட்காருகிற பொழுதே கழக நண்பர்கள் பலருக்கு தெரியும், துரை வந்தாச்சா என்று தான் கேட்பார். எங்கேயாவது புறப்பட வேண்டுமானால் துரை வந்தாச்சா என்று தான் கேட்பார். பொதுவாக குறிப்பிட்ட நேரத்தில் புறப்பட்டு விடுவார். 4:15 தான் 4:15க்கு தான் புறப்படுவார். நான் 4:15 தான் 4:30க்கு தான் வருவேன். உட்கார்ந்து இருப்பார். என்னை பார்த்த உடனே சொன்னார், வாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்பார். ஏன்னா நாங்கள்லாம் அண்ணாவை காத்திருப்போம், அப்படி உனக்கு நான் காத்துக்கிறேன் சொல்லுவார். அவ்வளவு நெருக்கமாக பழகியவர். கோபத்தில், மகிழ்ச்சியில், தேர்தல் காலத்தில்,
சட்டமன்றத்தில் எல்லா காலங்களிலும் அவரோடு இருந்தவர். ஒரு கட்சியை எப்படி நடத்துகிறார் என்பது ஓரளவுக்கு எனக்கு தெரியும். கட்சிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் அதுவும் அவர்கிட்ட கற்றுக்கொண்டது. அதற்கு பிறகு இவ்வளவுக்கு இடையில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்த பொழுது அவரோடு 7-8 ஆண்டு காலத்துக்கு மேலாக மிக நெருக்கமாக இருந்தவர். என்னை இந்த 7-8 ஆண்டு காலம் ஒரு பிள்ளையாகவே நடத்தி கல்லூரியிலே படிக்க வைத்தவர். அதற்கு பிறகு நாவலரோடு, மதியழகனோடு, என்வி அவர்களோடு, கழகத்தில் இருக்க மூத்த தலைவர்களோடு ஒரு அரை நூற்றாண்டு காலம் பழகியவர். எனவே சுருக்கமாக சொன்னால் நான் சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களையே மூத்தவன் நான் தான். 56 ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் சபையில் இருந்திருக்கிறார். நான் 46 ஆண்டு காலம் இருந்திருக்கிறேன். சபையிலே உட்கார்ந்து நம்முடைய கட்சியிலேயே கூட இன்றைக்கு இருக்கிற அமைப்பாளர்களிலேயே மூத்தவன் நான் தான். ஆனால் எனக்கு தெரியும் ஒரு இயக்கத்தை எப்படி நடத்துவது என்பது, எப்படி கலைஞர் நடத்துவார் என்று. இவ்வளவு அனுபவத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இத்தனை பேரிடத்திலே நான் பெற்றிருக்கிற அந்த அணுகுமுறைகளை கற்றவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு பகுதி பார்த்தால், நான் கலைஞரோடு அவர் வீட்டுக்கு 60-61 போகிற பொழுது ஒரு அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு ஒரு 7 வயது பையனாக இருந்தவர் தான் ஸ்டாலின். பிறகு என் கண் முன்னாலே வளர்ந்தவர். பிறகு 7 வயதை வந்து தோழனாகி இன்றைக்கு தலைக்கு மேலே வளர்ந்து என் தலைவனாகி இருக்கிறார். இவ்வளவு அனுபவம் பெற்ற நான் அவரை தலைவராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இருக்கிற வியப்பு என்னவென்றால், இன்றைக்கு கூட நான் சொன்னேன் அவரிடத்தில், கலைஞர் கூட என்னை இவ்வளவு வியப்பில் ஆழ்த்தியதில்லை தம்பி. ஆனால் நித்த நித்தம் உன் செயலால், பண்பாட்டால், பழக்க வழக்கத்தால், கட்சியை நடத்துகிற விதத்தில் நான் ஒவ்வொரு நாளும் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறாய். உன்னை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. என் கண்ணே உனக்கு படும் போல் இருக்கிறது என்று இன்றைக்கு கூட நான் சொன்னேன். காரணம், அவர் தலைவராவதற்கு முன்னால் இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் வேறு. செயல் தலைவராக இருந்த பொழுது அவருடைய ஆட்டிடியூட் வேறு. இன்றைக்கு ஏகோபித்து இந்த கட்சியினால் தலைவராக உயர்த்தப்பட்டிருக்கிற அவரிடத்தில் தாயின் அன்பு, சகோதரனுடைய அரவணைப்பு, ஒரு தந்தையின் பாசம், ஒரு கட்சிக்காரருக்கு நேசம், இவற்றை நான் பார்க்கிறேன். இந்த குறுகிய காலத்திலே பெற்று என்னையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார் என்றால் நான் தளபதியை எப்படி பாராட்டுவது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டிலே மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு கூட்டணிக்கு இவரை தலைவராக ஏற்றிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அணுகுமுறை அவருக்கு இருந்திருக்கிறது என்று. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் சித்தாந்தவாதிகள். நம் கட்சி மாதிரி அல்ல அவங்க கட்சி. திமுகவில் எத்தனை சீட்டை பெறுவது, எத்தனை சீட்டு நாம் வாங்குவது என்பதை கூட ஒரு வார காலத்துக்கு செயல் கூட்டம் போட்டு வாதிப்பார்கள். அது மாதிரி 3 தரம் போயிட்டு வருவார்கள். அவ்வளவு டீப் ஸ்டடி அவர்கள். அவர்கள் ஒரு தனி மனித வழிபாட்டை விரும்பாதவர்கள். ஆனால் பிரச்சனைகளை பிரச்சனையாக அணுகக்கூடியவர்கள். அவர்களெல்லாம் கூட இன்றைக்கு தளபதியை ஒரு கூட்டணி தலைவராக இரு என்று ஏற்றிருக்கிறார்கள் என்றால்
இது சாதாரணமான விஷயம் அல்ல. எனக்கு மிக மிக ஆச்சரியம், கலைஞர் கூட முதலமைச்சராகி அதற்கு பிறகுதான் அகில இந்திய அரசியலிலே ஜொலித்தார். ஆனால் தளபதி அவர்கள் இன்னும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரவில்லை. ஆனால் அகில இந்திய அரசியலில் தலைவருக்கு இருக்கிற அந்தஸ்தை இப்பொழுதே அவர் பெற்றுவிட்டார் என்று சொல்லுவேன். அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அகில இந்திய ஜாம்பவான்கள், அவர்களெல்லாம் இன்றைக்கு தளபதியை வரவேற்று மமதா பானர்ஜியை போல ஒரு ஆள் உலகத்தில் பார்க்க முடியாது. எவனை பற்றி கவலைப்படாத அம்மா 29 வருஷங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்கத்திலே ஆட்சி நடத்தியது. ஆனால் ஒரே ஒரு பெண் தனித்து நின்று அவர்களை தோற்கடித்து விட்டு ஆட்சி அமைத்து விட்டு இதை அசைக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய ஆட்சியை நிறுவிவிட்டு எவனையும் பார்த்து கேள்வி கேட்கிற ஒரு வீராங்கனை என்றால் அது மமதா தான். மமதா பேசினால் பயப்படுவார்கள். மமதா இந்த வழி வருதுன்னா இந்த பக்கம் 10 பேர் போயிடுவார். அந்த மமதா அவர்கள் கூட தளபதி அவர்களை உட்கார வைத்துவிட்டு நடந்து கொண்டே மைக்கை தூக்கி அடுத்து அவர் சீஃப் மினிஸ்டர் வருவதற்கு இப்பொழுதே என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னதை நான் பார்த்த பொழுது, டிவியிலே பார்த்த பொழுது, நண்பர்களே, இளம் குழந்தை பிராயத்திலிருந்து பார்த்த நான் வா தம்பி என்று அழைத்து வாஞ்சையோடு வருகிறான். என் கண்களிலே பல பல என்று கண்கள் வந்து விட்டது. என் தலைவா, நீ சோடை போன ஒருவனை பிள்ளையாக பெறவில்லை, உன் வீரத்தை வேகத்தை உனக்கு ஒரு பிள்ளையாக பெற்றிருக்கிறார் என்று நினைத்தேன். அன்றைக்கு அதுதான் சொன்னேன். ஒரு நாள் பிரச்சனை பேசிக் கொண்டிருக்கிறவர் சொன்னேன், தம்பி இதை பார்ப்பதற்கு, அவர் டிவியில் பார்த்த உடனே சொன்னேன், தம்பி இதை பார்ப்பதற்கு அப்பா இல்லை, அப்பா மட்டும் இருந்திருந்து இந்த காட்சியை பார்த்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர் இல்லை. அந்த ஸ்தானத்திலிருந்து நான் பார்த்தேன். வாழ்த்துகிறேன், வளரட்டும் என்று நான் அவருக்கு உடனே போனில் தெரிவித்தேன். அரசியலில் விவேகம் வீரம் ரெண்டும் வேண்டும். அந்த இரண்டும் அவரிடத்திலே குடிக்கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் அவருடைய வீரம் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அமைச்சர்கள் படுகிற பாட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திடீரென்று ஒரு நாள் நானே பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு கூட ஆச்சரியம். தப தபம் என்று குட்காவினுடைய சரமாரியாக தூக்கி போட்டார். எடுத்து எங்கிட்ட பாம்பு மாதிரி 4 கொடுத்தார். நான் 4 வார் கொடுத்துட்டோம். ஒரே நின்னது. எனக்கு ஆச்சரியம். தம்பின்னு பேசாமல் எழுதுறோம். ஆனால் அது சாதாரணமாக நினைத்தார்கள். ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக செய்தார் ஸ்டாலின் என்றார். ஆனால் அதுவே வினையாகி, அதுவே வழக்காகி, வழக்கே சிபிசிஐடிக்கு போய், அதுவே சிபிஐக்கு போய், அதுவே அமைச்சர் வீடுக்கு போய், அதுவே கைது செய்கிற நிலைக்கு வந்து, அதுவே ஜெயிலுக்கு போகிறதுக்கு வழிகாட்டி கொடுத்தது. ஒரு சின்ன பாட்டு தான். இதுவரையில் யாரும் சட்டமன்றத்தில், என்னுடைய 40 ஆண்டு கால சட்டமன்ற வரலாற்றில், ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டு அமைச்சர்களை ஜெயிலுக்கு அனுப்புகிற அளவுக்கு குற்றச்சாட்டை நிரூபித்த ஒரே ஒரு மனிதர் தளபதி அவர்கள் தான். கலைஞர் கூட பேசினார். எம்ஜிஆர் இருக்கிற பொழுது பால்டிகா கப்பல் வாங்கிவிட்டார் என்று அதற்கு ஆதாரமாக பணத்தை பரிவர்த்தனை செய்வதில் ஏற்பட்ட டெலகிராமை வந்து படித்தார். தூக்கி அடுக்கடுக்காக போட்டார் சட்டம். நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீர்கள், இவ்வளவு கேட்டிருக்கிறீர்கள்,
இந்த தந்தி அடித்திருக்கிறீர்கள், இப்படி போனில் பேசியிருக்கிறீர்கள், இதோ ரெக்கார்டு 1 2 3 என்று போட்டார். எம்ஜிஆர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நாளைக்கு நான் பதில் சொல்லுகிறேன் சொன்னார். மறுநாள் வந்தார். நான் கப்பல் வாங்கலைட்டார். அதுதான் அவர் சொன்ன பதில். சொல்லிவிட்டு சொன்னார், கருணாநிதி சட்டசபைக்குள் என் மீது குற்றச்சாட்டை சொன்னார், அவர் வெளியிலே பேசட்டும், நான் வழக்கு தொடுப்பேன் என்று சொன்னார். அடுத்த நாளே கலைஞர் அவர்கள் டி நகர் பஸ் நிலையத்தில் கூட்டம் போட்டு சட்டசபையில் பேசியது அதே குற்றச்சாட்டை எம்ஜிஆர் மீது படித்தார். எம்ஜிஆரும் சொன்னபடி கலைஞர் மீது வழக்கு போட்டார். வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது. சமன் அனுப்பப்பட்டது கலைஞருக்கு. கலைஞர் கோர்ட்டுக்கு வந்தார். கலைஞர் சொன்னார், என் மீது குற்றம் சாட்டியது மானம் போய்விட்டது என்று போட்டவர் யார்? எம்ஜிஆர். அவரை நான் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும், நீதிபதிகளே அவரை கோர்ட்டுக்கு அழையுங்கள் என்று சொன்னார். மறுநாள் கோர்ட்டில் சொன்னார் எம்ஜிஆர், நான் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டேன். ஆக கலைஞர் தொடுத்த வழக்கில் கூட எம்ஜிஆர் எகர் போட்டு போய்விட்டார். ஆனால் அவர் மகன் போட்ட வழக்கில் இன்றைக்கு சிபிஐயில் சிக்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி. அவர் இன்றைக்கு அதே போன்றுதான். அரசியல் வேறு விதம். ஒரு முதலமைச்சர் மீதே வழக்கு போட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எனக்கு தெரிந்தவர்கள் இவர்தான். ஆமாம், கான்ட்ராக்டில் கொள்ளையடிக்கிறார், வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறார், L1 விட்டு L2 கொடுக்கிறார் என்று ஒரு முதலமைச்சர் மீதே வழக்கு போட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள்தான். பார்ப்பதற்கு ஒற்றை நாடி உருவந்தான், ஆனால் இரும்பு உள்ளத்தை கொண்டவர் தளபதி அவர்கள். அதே நேரத்தில் இரும்பு கட்சிக்காரர் விவகாரத்திலே உருகி போகிறது. இன்றைக்கு கூட விவரத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு ஒருவரை பற்றி ஒரு சமாச்சாரம். எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, அண்ணே ஒரு நிமிஷம் பாரு, நான் உள்ளே போனேன், ஒருவரை பற்றி ஒரு பிரச்சனை, அதை நடவடிக்கை எடுப்பதா அல்லது போவதா என்பதற்காக சொன்னார். இருக்கட்டும் சொல்லிட்டு கோவப்பட்டு சொன்னார், என்ன செய்வது, என்ன கட்சியில் நம்மளோடு இருந்துட்டார், கட்சியில் ரொம்ப நாள் இருந்துட்டார், எனக்கு அதையும் பார்க்குறேன்னு சொல்ல பொழுது அவருடைய கண்களில் அப்படியே கண்ணீர் பதும்பிடுச்சு. நான் சொன்னேன், கவலைப்படாது, விடு கொடுத்துக்கலாம் வா என்று அழைத்தேன். ஆக இரும்பு அங்கே இங்கே கரும்பாகி போய் இருக்கிறது. அதைத்தான் சொன்னேன். என்னை ஒவ்வொரு நாளும் என்னை வேப்பில் ஆழ்த்துகிறார். இந்த அலையன்ஸ் பார்ட்டி, அதாவது என்ன சொல்றது, கூட்டணி, இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிக்காரர்களோடு தொகுதி உடன்பாடு பேசுவதற்கு நான் தான் தலைவர். என்னோட நண்பர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதிலே கொஞ்சம் ஒரு மாதிரியான தொழில் அது. காரணம், வேகமாகவும் பேசிவிட முடியாது, விட்டு கொடுத்துடும் கூடாது. ஆகையினால அந்த நம்ம கட்சியினுடைய இதையும் விட்டுறக்கூடாது பேசுறது. அது கொஞ்சம் 2 நாள் இழுப்பாங்க, போவாங்க, வருவாங்க, இன்னைக்கு முடியலன்னுவாங்க. மிக பொறுமையாக இருந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. நான் 83 இருந்து அந்த தொகுதி போடு பேசுவதிலே நான் உட்கார்ந்திருக்க காரணத்தால் எனக்கு அந்த பணியும் எனக்கு தெரியும். அதிலே கூட சிலர் கொஞ்சம், நான் எந்த கட்சி என்று சொல்லவில்லை, சிலருக்கு ஒன்றும் இல்லா காட்சி கூட ரொம்ப வீராப்பு சில பேர்கள். அப்படிப்பட்டவர்கள் அதில் சில பேர் உண்டல்லவா இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நானாக இருந்தேன்னா வேற மாதிரி டீல் பண்ணுவேன். ஆனால் தளபதி அவர்கள் மிக அற்புதமாக பேசி அந்த காரியத்தை இன்றைக்கு சாதித்தது எனக்கு அதில் ஒரு வியப்பு. ஆக அரசியல் ஆனாலும் பணியானாலும் தன்னுடைய பணிகளை எப்பொழுது செய்ய வேண்டும் துடிக்கிறவர். தூங்க மாட்டேன்றார். ராத்திரி நீங்கள் வேற பிலீவ் இட் ஆர் நாட், நம்ப மாட்டீங்க. நீங்கள் 12:45
1 மணி இருக்க எனக்கு ஃபோன் பண்ணார். என்னப்பா இந்த நேரத்தில் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். இதை காத்தாலே சொல்லியிருக்கலாமே என்ன, நீங்கள் தூங்கிட்டீங்களான்னு கேட்டார். நான் தூங்கலை, படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ தூங்கலையான்னு. காலையில் கேட்டேன், எப்போ தூங்கினேன்? அண்ணே நான் 3:30 தான் தூங்கினேன்னார். தம்பி இவ்வளோ உடம்புக்கு அதுக்கு 3:30 படுக்காது, கொஞ்சம் சீக்கிரமாக படு, உடல் இருந்தால் தான் உள்ளது பண்ண முடியும் என்று சொன்னேன். ஆனால் அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கார். இந்த தலைவருக்கு சரியான ஆளுங்கட்சி கிடையாது. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு அவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கார்கள். எனவே தளபதி அவர்கள் இன்றைக்கு நான் அவரிடத்து சொல்லிவிட்டு போகிறேன், பிறந்த நாளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் வருவது என்பதை யாராலும் தடுத்து விட முடியாது. நம்பர் 1. இரண்டாவது, இன்னொரு 10-12 ஆண்டு காலத்துக்குள்ளாக அவர் அகில இந்திய அரசியலை நடத்தக்கூடிய அளவுக்கு போவார். இந்த இயக்கம் இன்னும் ஒரு 20 ஆண்டுக்குள் அவருடைய தாக்கத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் பார்த்தவர்கள் வியக்கிற அளவுக்கு இதை ஒரு பிரம்மாண்டமாக மாற்றி காட்டுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. எனவே அவர் பிறந்த நாளிலே நான் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி தான். இன்னொன்று நான் தெரிவிக்கிறேன், இந்த ஆட்சியில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு களத்திலே நாம் இறங்க போகிறோம். மக்கள் மத்தியிலே மோடியும் இருக்கிறார்கள், இங்கே இருக்கிற எடப்பாடியும் இருக்கிறார்கள். இரண்டையும் ஒரே நேரத்தில் இரு அரசுகள் வெறுப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த இரு அரசுகளையும் அகற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது. மோடி என்ன சொன்னார் என்று போன முறை கிராமத்திலே, நான் கிராமத்திலிருந்து வந்தவன், எனக்கு கிராமத்திலே தெரியும். கிராம வாழ்க்கை என்றால் நாங்கள்லாம் உங்களை மாதிரி டவுன் ஓட்டில் வாங்கலை, கிராமத்தில் வாங்கினவன். ஒரே தொகுதியில் 10 தடவை நின்று ஜெயிக்கிறவன். ஆகையினால எனக்கு ஒரே தொகுதி தெரியும். மக்கள் மத்தியில் அவ்வளவு வெறுப்பு மோடிக்கு. போன முறை நான் யாரோட பழகுவேன்னு கேட்டீங்கன்னா, அறுப்பு இருக்கிறவங்க, 100 நாள் வேலைக்கு போகிறவங்க, நாற்று நடுறவங்க, இவங்களோட தான் பேசிட்டு உட்காந்துருப்பேன். போன முறை கேட்பேன், ஏம்மா சாலம்மா யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னா, எல்லோரும் எங்கள் பையன்லாம் கூட மோடின்றானாமே, மோடிக்கு தான். ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா மோடியின் பேரை சொன்னாலே நம்ம எரிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு மோடியின் மீது வெறுப்பு. ஏன்? அவர் சொன்னது ஒன்றும் செய்யலை. இப்போ என்ன பண்ணுறார்? நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருடைய பேங்க்லேயும் 15 லட்சம் ரூபா வரும்னார். 15 லட்சம். ஜனங்களுக்கு ஆசை தானே. எவ்வளோ வருமா? 15 லட்சம். எங்கள் வீட்டில் 2 கார்டு இருக்குது, 2 கார்டுக்கு வருதான். எங்கள் சின்ன பொண்ணு மேலே ஒரு கார்டு இருக்குது, என் மேலே ஒரு கார்டு இருக்குது. 30 லட்சம். ஏம்மா ஓட்டனாப்பா, மோடியோ பாடியோ ஓட்டை போட்டுருவோம். அவன் புரட்டான்னா வந்தான்னா பரவாயில்ல. இந்த பொண்ணு கல்யாணம் நின்று கிடக்கிறா, அவளை கொண்டு முடிச்சு விட்டு இந்த வீடு ஒழுகுது பாருங்க, இதை இன்னும் கட்டி விட்டு எப்போ நப்பவங்களாம் நீலாம் ஏமான் தான் நமக்கு என்ன போயிடுச்சு. மோடி 30 லட்சம் கொடுக்குறாருன்னா ஆசை போட்டாங்க. வரல நம்மளை கேட்குறதுங்க. அந்த மோடி கொடுக்குறேன் நான் என்ன ஆச்சுன்னா, நான் போகிறேன் அது வட்டி போட்டு கொடுப்பான், உட்காரு நீ பேசாமல் சொல்லிட்டு வந்துடுறேன். கொடுக்கல. ஒரு 15 லட்சத்துக்கு ஒரு 15,000 ரூபா, ஒரு 5,000 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 8 அணா, 4 காசு எதையும் போடல. இவ்வளோ நாள் வெறுப்பு. இப்போ என்ன சொல்கிறாரு? 2 ரூபா 2 ரூபா 2,000 ரூபா 2 ரூபா. ஆக இந்த தொடர்ந்து தனிஞ்சிருமா. இப்போ நான் 2,000 ரூபா போடுறேன், 1,000 ரூபா போடுறேன், இவன் 1,000 ரூபா போடுறேன். ஏன்டா இவ்வளோ நாள் போடல? போன வருஷம் பேங்க்கில் பணம் இல்லையா? அதுக்கு முன்ன என்ன
ஆக இவர்கள் பணம் கொடுக்குறாங்கன்னா இப்ப என்ன அர்த்தம்? உங்க கோபத்தை தணிச்சு எப்படியாவது ஓட்டு வாங்கிடணும் அப்படின்ற எண்ணத்துல ஓட்டு போடுறாங்க. நான் ஒன்னே கேட்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்கிறது இருக்கட்டும். இந்த சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் நானும் 1960 இந்த சென்னையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் காட்பாடில் எம்எல்ஏ இருந்தாலும் நான் இங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், போற வர்றேன். இந்த சென்னை மாநகரம் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாக போகிறது என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். காரணம், சென்னைக்கு குடிநீர் வழங்குகிறது எப்படி கிடைக்கும் என்றால், பூண்டி ஏரி, புழல் ஏரி, செம்பரம்பாக்கு ஏரி, இந்த 3 ஏரியிலிருந்து தண்ணி கிடைக்கணும். ஆனா இன்னைக்கு பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் இந்த 4 ஏரியிலும் சேர்ந்து 1 டிஎம்சி தண்ணி கூட இல்லை. ரைட்டு, ஒரு மாதத்துக்கு கூட இது வராது. ஒரு 15-20 நாளைக்கு தான் வரும் தண்ணி. அப்புறம் வேற எப்படி தண்ணி வருது? கலைஞர் காலத்தில் பஞ்செட்டியில ஒரு நாள் ஒண்ணுக்கு 100 எம்எல்டி 100 மில்லியன் கனஅடி தண்ணீரை கடல் நீராக்கி கொடுக்கிறது. அது கொஞ்சம் தனிச்சிருக்கு. தென் சென்னைக்கு நெம்மேலியில 100 எம்எல்டி தண்ணீரை கடல் நீரை குடிநீராக்கிற தண்ணி கொஞ்சம் கிடைக்கிறது. இது ரெண்டும் சென்னை மாநகரத்துக்கு கிடைக்காது. 600 மில்லியன் லிட்டர் கொடுக்கிறதுக்கு ஒரு 400-450 கொண்டாந்துட்டான். இப்ப எந்த தண்ணியை கொண்டாந்து கொடுக்கறேன்னு சொல்றான்னா, அவன் கிரைனட் வெடி வச்சு பாறையை பொழந்து மலையில பள்ளம் விழுந்துருப்பார். அந்த பள்ளத்தில் மழை தண்ணி மாதக்கணக்கில் தேங்கி செத்து போன நாயை தூக்கி அதில் போட்டிருப்பான், ஆட்டை போட்டிருப்பான். அந்த அழுக்கு தண்ணியை தான் இன்னைக்கு கொண்டு வந்து தண்ணி கொடுக்கிறோம்னு மானம் இல்லாமல் இந்த மந்திரிகள் தெரிவிக்கிறாங்க. நாங்க கொண்டு வந்து கலைஞர் காலத்தில் கொடுத்தது தான் கிருஷ்ணா தண்ணி. அந்த கிருஷ்ணா தண்ணியை செப்டம்பர் அக்டோபர்ல கேட்டிருந்தாங்கன்னா இந்த 4 ஏரியும் ஃபுல்லா இருக்கும். நான் அப்பவே சட்டசபையில் சொன்னேன், வடகிழக்கு பருவ காத்து வந்தா பார்க்கலாம், வராம போச்சுன்னா மாட்டிக்குவீங்க. எனவே இப்பவே நீங்க கிருஷ்ணா தண்ணியை கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு 3 டிஎம்சி தண்ணீர் ஸ்ரீசைலத்திலிருந்து கடலுக்கு போகுது. நம்ம கிருஷ்ணா தண்ணீர் ஸ்ரீசைலத்தில் தான் வருது. எனவே அது 3 ஏரிகளை நிரப்புன்னு சொன்னேன். எவனும் காதல கேட்டுக்கல. ஆனா இன்னைக்கு பள்ளத்தில் மலையில் இருக்கிற பள்ளத்திலிருந்து எடுத்துட்டு வரேன்னா இன்னொரு மந்திரி சொல்றான், வெளிநாட்டில இருந்து கப்பல் மூலம் தண்ணியை கொண்டாடுறது. இதை விட நீங்க மானம், ஈனம், ரொக்கம், ரோஷம் ஏதாவது இருக்குமா? வெளிநாட்டில் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறீங்களே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கலைஞர் அவர்கள் கடல் நீரை குடிநீராக்கினார். நீங்க ஆக்கலன்னு சொன்னீங்க. ஏன் நீங்க ஆக்கல? கடல் நீரை குடிநீராக்கிற திட்டத்தை கலைஞர் தளபதி கொண்டு வந்தாங்க. அதை திறந்து வைக்கிற பொழுது ஜெயலலிதா சொன்னாங்க, கருணாநிதி 100 எம்எல்டி தான் கடல் நீரை குடிநீராக்கிறார், நான் 150 எம்எல்டி தண்ணீரை கடல் நீராய் குடிநீராக்குவேன் சொன்னார். எப்போ? ஆட்சிக்கு வந்த உடனே. இது வரையில இல்லை. ஆனா அதுக்காக முயற்சி எடுக்கலையே. அவங்க எடுத்தாங்க. 2016 ஜெர்மன் நாட்டில் 1800 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க. எதுக்கு? கடல் நீரை குடிநீராக்கிறதுக்கு. 2016 கடன் வாங்கினாங்க. 2016 கடன் வாங்கி டெண்டர் விட்டாங்க. 2016 வாங்கின விட்ட டெண்டரை 2017 தான் பிரிச்சாங்க. இங்க இருக்கிற விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது மிகப்பெரிய 1800 கோடி. எனவே முதல்ல டெக்னிக்கல் பிட், இந்த கம்பெனிக்கு போலி
பெரிய டெக்னிக்கல் இருக்கான்னு அந்த பிட்டை பிரிப்பாங்க. அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பிட்டை பிரிப்பாங்க. அது மாதிரி டெக்னிக்கல் பிட்டை பிரிச்சாங்க. எப்போ 14 டெண்டர், 17 பிரிச்சான், 18 பிரிச்ச உடனே கேட்டான். உடனே ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ண உடனே பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் பிரிச்சிருக்கணும். ஆனால் நண்பர்களே, இதுவரையில் அந்த பிட்டையும் பிரிக்கலை. இப்பதான் நான் சட்டசபையில் கேட்டதுக்கு பிரிச்சாங்க. ஆனா ஒருத்தன் 16,000 கோடிக்கு டெண்டர் கேட்டான், ஒருத்தன் 24,000 கோடி கேட்டான். யாருக்கு கொடுப்பீங்க டெண்டர்? 16,000 கோடிக்கு தான் டெண்டர் விடுவான். ஆனா அவனுக்கு விடல. இதுதான் சட்டசபையில் இந்த முறை நானே கேட்டேன், தளபதி கேட்டேன். நாங்க கொடுப்போம். நாங்க இன்னைய வரலையும் 16,000 கோடி கேட்ட எல்லொன்னு கொடுக்கல. என்ன காரணம் தெரியுமா? அதான் நான் சொன்னேன், அவன் ஜிப்ப திறக்கல, நீங்க திறக்கல. ஆக குடி தண்ணீருக்கு இந்த ஆட்சியில என்ன சாதித்திருக்கார்கள்? சென்னை மாநகரத்துக்கு ஜெயலலிதா ஆட்சியில் கடந்த 8 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் ஆக போகிறது, ஒரே ஒரு பொட்டு தண்ணீர் நீங்கள் கொண்டு வந்தது உண்டா? எப்பொழுதோ புதிய வீராணம் கொண்டு வந்தீர்கள். அது 108 MLD. யார் அது? எங்க வழியில் வழியே போயிடும். ஆனா கிருஷ்ணா தண்ணீர் 12 TMCயை கொண்டு வந்தவர் கலைஞர். 400 கிலோமீட்டர் தூரம் ஸ்ரீசைலம் மணக்கச்சாலை ரெகுலேட்டர், வெலுகோடு ரிசர்வாயர், வக்கீலோடை, அதுக்கப்புறம் நர்மதா, அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து சத்தியவீடு வழியா கொண்டு வரணும் தண்ணியை. 400 கிலோமீட்டர். கலைஞர் அவர்கள் நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது என்னிடத்துல ஒப்படைத்தார். 400 கிலோமீட்டரை 6 தரம் சுற்றி இருக்கிறேன். 400 கிலோமீட்டர் தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தவர் என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தண்ணியை கேட்டு பெற வேண்டாமா? எந்த மந்திரி இதுவரையில் போய் கேட்கல. எந்த மந்திரி போய் என்ன விடுன்னு கேட்கல. ஏன்னா அவங்க கேட்கறதே டெண்டர்ல கமிஷன் தான் கேட்பாங்க. இதை தவிர ஒன்றும் கிடையாது. நான் வேற எதையும் சொல்ல விரும்பல. சென்னை மாநகரத்தில் மற்றதெல்லாம் கிடக்கட்டும், சென்னை மாநகரத்தில் குடிதண்ணீர் பஞ்சம் என்பது இன்னும் 1 மாத காலத்துக்குள் இதையெல்லாம் சரி செய்ய முடியாது. இப்ப டெண்டரை விட்டீங்கன்னா நடக்காது அது. ஆக இது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். அதுவும் 10ஆம் தேதியோ நாளைக்கு தேர்தல் அறிவிக்க போறான்னு சொல்றான். முதலிலேயே நம்முடைய ஜூன், ஏப்ரல் 15, 16 நமக்கு தேர்தல் நடந்துடும் சொல்றான். அது கூட எதுக்கு சொல்றான்னா, மே, ஜூன் போட்ட ஏப்ரல் போனா மகா தண்ணி பஞ்சம் இருக்கும் அப்படின்னு இந்த சர்க்கார் கேட்டதா சொல்றான். எது எப்படி இருக்கட்டும், தேர்தலுக்கு அப்புறம் தண்ணி பஞ்சம் வேண்டாமா? ஆக இந்த ஆட்சியில் எந்த விதமான மக்களுக்கு நன்மை செய்வதும் கிடையாது. ஒரே தீர்வு இந்த ஆட்சிக்கு, வீட்டுக்கு அனுப்புவது. கமெண்டபிள் கமாண்டர் ஆஃப் லீடர் டாக்டர் நம்முடைய தளபதி அவர்கள் ஒருவரால் தான் இதற்கு நிவாரணம் செய்ய முடியும் என்பதை தெரிவித்து என் வாழ்த்தை அவருக்கு தெரிவித்து உங்களை நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.